வெல்கம் டு திரைக்கழகம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் வந்து டிசி. இந்த படத்துடைய கதை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, போலீஸ் ஆயுதங்களை ஒரு ட்ரக்கில் கொண்டு போயிட்டு இருக்கும்போது 4 பேர் கொண்ட நம்ம லோகேஷ் கனகராஜோடைய குழு வந்து அதை வந்து கொள்ளையடிச்சிடுறாங்க. அதுக்காக வந்து கவர்மெண்ட் சைடுலேருந்து ஒரு போலீஸை வந்து அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. அந்த போலீஸையும் வேற ஒரு காரணத்துக்காக நம்ம லோகேஷ், அதாவது தேவதாஸ், இவங்க பாய்ஸும் சேர்ந்து அவங்க அடிச்சு ப்ரூட்டலாக அடிச்சு கொலை பண்ணிடுறாங்க. போலீஸே இவங்க கொலை பண்ணுறாங்க. அப்படின்றப்போ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆஃபீஸர் நியமிக்கிறாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒரு ஓட்டப்பந்தய போட்டி மாதிரி நாங்களா இவங்க எப்படி இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போனாங்க, அதை தான் படத்தோட மீதி கதை. எல்லாத்துக்கும் இன்னியோட ஒரு முடிவு வச்சிருவோம். இதில் வந்து அந்த லவ் சீன்ஸ் அந்த இது எல்லாமே ஒரு படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணுது. இது இந்த ஓடிட்டு இருக்கிறப்போ ஒரு விபச்சார விடுதியில் வந்து நம்ம ஒமிகா ஹைபி அவங்கள வந்து இவரை பார்த்து, அவங்க தான் இந்த படத்துடைய சந்திரா, அதை டிசி தேவதாஸ் அண்ட் சந்திரா, அதான் இந்த மீனிங். இவங்க 2 பேரும் ஒன்றா பயணிக்கிறாங்க. இந்த பயணிக்கப்போ இவங்க 2 பேருக்கும் காதல் வருது. இவங்க 2 பேரும் தப்பிச்சு எப்படி வாழ்கிறாங்க அப்படின்றத படத்தோட மீதி கதை. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, லோகேஷ் கனகராஜோடைய ஃபர்ஸ்டோட ஆக்டிங் டெபியூட் ஃபிலிம். அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப இரிட்டேட்டிங்காக பேசுகிறப்போ கீழே உட்காந்துட்டு உண்மையிலே அவரோட நடிப்பு படத்தில் அருமையாக இருந்தது. இவர் மட்டும் இல்லாமல் இந்த ஒமிகா ஹைபி, குஷ்புவை சிண்டி பார்க்காதீங்க, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க. அமிகா ஹைபி அண்ட் சஞ்சனா, இவங்க 2 பேரோட அந்த நம்ம லோகேஷ் கனகராஜோட அந்த டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரும் ரொம்ப அழகாக சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் தாண்டி எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அனியோட பிஜிஎம் தான். அனிருத் Anirudh music was amazing. படத்தை ஃபுல்லா அனிருத் தான் தாங்குறாரு. அனிருத் பிரிச்சுட்டாரு. அனியோட பிஜிஎம்மும் அந்த சாங்ஸும் ஒவ்வொரு இடத்துலையும் பிளேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருந்துச்சு. தாலம் ட்ரிப்பாக இருக்கட்டும், அந்த ஹேங் ஓவர் பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே பிளேஸ்மெண்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. அதுவும் ரேஞ்ச் ஆஃப் ரிவெஞ்ச் அந்த பிஜிஎம் வந்து இன்ட்ரோலையும் அந்த கிளைமேக்ஸ்லையும் சிங்க் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அது ஒரு சில இடத்துல இவர் மியூசிக் மட்டும் ரொம்ப அழகாக தனியாக தெரிஞ்சிச்சு. எப்படின்னா படம் வந்து அது பாட்டு ஓடிட்டுருக்கும், இவர் பிஜிஎம் கேட்குறதுக்கே ஒரு தனி ஆடியன்ஸ் உள்ளே போகலாம். நிறைய புது ஜேனர்ஸ் வந்து இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருந்திருக்காரு. எல்லாமே ரொம்ப போனதுக்கு ஒருத்துன்ட்டு சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான பிஜிஎம்ஸ். மற்றபடி இந்த படத்தில் அது எனக்கு இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் அந்த மாதிரி ஒன்று தோணுன விஷயம் வந்து அதிக அளவுக்கான ஒரு வயலன்ஸ். அருண் மாதேஸ்வரன் படங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னா வயலன்ஸ் வந்து அதிகமாக இருக்க ஒரு படங்களில் வந்து எல்லாமே வர இயல்பு தான். அதுவும் அந்த ராக்கி படத்தில் வந்து எனக்கு அந்த படம் வந்து தனியாக பிடிக்கும். அவரோட படங்கள் பார்க்குறப்போ அது அவரோட வேர்ல்டு மாதிரி இருக்கும். அந்த வேர்ல்டில் அவர் உருவாக்கின கேரக்டர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. அதாவது ஒரு ஒயிட் ஷாட்டில் வந்து இந்த எண்டில் இருந்து இந்த எண்டுக்கு நடக்க விடுவார். அது வரும் பார்க்குறதுக்கு ஒரு வேர்ல்டு சினிமா பார்க்குற மாதிரி ஒரு ஸ்டேஜிங் பண்ணுவார். அதனாலேயே எனக்கு அந்த படம், அவரோட படங்கள் மேலே ஒரு கதைகளை தாண்டி அவர் எடுத்த விதம்ன்றது வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து எனக்கு தனியாக அவர் எடுத்த படத்திலே ராக்கி படம்ன்றது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அதுக்கு அடுத்து அவரோட எடுத்த படங்களான அந்த சாணி கைதம் இருக்கட்டும், கேப்டன் மில்லராக இருக்கட்டும், இது எல்லாமே கதையை வந்து ஒரு 20% இருந்துச்சுன்னா 80% வைலன்ஸ் மட்டும்தான் இருக்கும். எப்படி கொலை பண்ணுறதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கணும்னா அந்த மாதிரியான ஒரு படம் ஃபுல்லாக கொலை பண்ணிக்கிட்டே போகிறது மாதிரியாகவே இருக்கும். அதே மாதிரியான இந்த படத்துலையும் கொலை பண்ணிக்கிட்டே போகிறது மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அந்த அதிகப்படியான வயலன்ஸ் வந்து கண்டிப்பாக இப்போது அது வந்து ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக தான் எனக்கு கிளைமேக்ஸ் பார்த்து முடிக்கிறப்ப தெரிஞ்சு. இது ஏன் இப்படி நான் சொல்ல வரேன்னா, இப்போ வந்து அதிக வன்முறை காட்சிகள், அதிக ஒரு வன்முறையை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சீன்ஸ் அந்த மாதிரி ஒரு பார்க்குறதுனால நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி தவறான ஒரு இது பண்ணுறாங்க. அதுக்கான உதாரணம் வந்து ஜனநாயகன் பட பாணியில் வந்து ரீல்ஸ் எடுக்கிறேன்ட்டு ஒரு சின்ன பையன் வந்து ஒருத்தனை கொலை பண்ணியிருக்கான். இந்த ஒரு அதிகப்படியான வயலன்ஸ் நம்ம வந்து ஒரு சினிமாவில் காட்டுறப்போ கண்டிப்பாக அது ஒரு சில பேருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இதாக ஆகலைனாலும், கண்டிப்பாக எல்லாருக்கும் இல்லைனாலும் ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. அந்த மாதிரியான அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து அதிகப்படியான வயலன்ஸ் காட்டினது வந்து கதையை தாண்டி தேவையில்லையோன்ற மாதிரி தோணுது. வெறும் வயலன்ஸ் மட்டுமே நம்பி எடுக்கப்பட்டது மாதிரியான இருந்துச்சு. அதான் எனக்கு இந்த படத்தில் அவ்வளோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
மற்றபடி இந்த படம் வந்து அவங்க 2 பேரோட லவ் சீன்ஸ், லோகியாக இருக்கட்டும் வமிகா ஹைபியாக இருக்கட்டும், 2 பேரோட லவ் சீன்ஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அவங்க 2 பேரோட பேசுகிற டைலாக்ஸ், இவன் வந்து அதிகமாக கொலை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கிறவங்க, இவங்க வந்து ஒரு விபச்சார விடுதலைன்னு வந்தவங்க, இவங்க 2 பேருக்கு உண்டான ஒரு லவ்ன்றது வந்து ஒரு ரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு காதல் கதைன்ற மாதிரி. ஏன் உயிர் போகிறதுக்கு முன்னாடி உன் உயிர் போக்காது. தமிழ் சினிமாவில் இது வந்து ஒரு புது விதமான ஒரு அட்டம்ப்ட்னே சொல்லலாம் இந்த படத்தை. மற்றபடி இந்த படத்தில் அதாவது அருண் மாதேஸ்வரன் அவரோட படங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தோம்னா ஒரு நாவல் படிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும். அந்த ஒரு ஸ்டைல் வந்து இந்த படத்தில் இல்லை. மற்றபடி இது வந்து ஒரு ஃபேமிலியை பார்க்க வேண்டிய படம் கிடையாது. புதுசாக போய் எல்லோரும் போய் ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு தியேட்டரிக்கல் மெட்டீரியல் தான். உண்மையிலே கண்டிப்பாக இது வந்து அனிருத்காகவே போகலாம். அந்த அளவுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான ஒரு படம் தான். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு படத்தோடு வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன்.